நீங்கள் புசித்தாலும் அதை சாப்பிட்டாலும் சரி, குடித்தாலும் சரி, எதை செய்தாலும் சரி எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள். நம்மை அழைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் உண்டு. அது என்னன்னா, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் அவருடைய நாமத்திற்கு மகிமையானதையே செய்ய வேண்டும். அவருடைய நாமத்திற்கு மகிமை குறைச்சல் கொண்டு வரக்கூடிய எந்த காரியத்தையும் செய்யக்கூடாது. அது புசிக்கிறதா இருந்தாலும் சரி, குடிக்கிறதா இருந்தாலும் சரி, அல்லது எதை செய்கிறதா இருந்தாலும் சரி, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய ஜனங்கள் அவருடைய நாமத்துக்கு ஒரு கனத்தை கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். 1 சாமுவேல் 2:30 பின்பகுதியில் நம்ம வாசிக்கிறோம், என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். நம்ம அந்த முற்பகுதியை விட்டுட்டு பிற்பகுதியவே தேடுறோம். நான் விளையாட்டாக சொல்வது உண்டு, கடைக்கு போனோன்னா நம்ம எல்லாருமே இட்லி தாங்கன்னு தான் சொல்கிறோம். சட்னி சாம்பார் என்ன செய்கிறாங்க, அவங்க இலவசமாக கொடுத்துட்றாங்க. யாரும் போய் கடையில் எனக்கு சட்னி சாம்பார் தாங்கன்னு கேட்க போகிறதில்ல. இட்லியை கேட்டாலே சட்னி சாம்பார் அல்லது ஏதோ ஒன்று அதுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், மற்றதெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கூட கொடுக்கப்படுங்கிறது வாக்குறுதி. அது நமக்கு சொல்லப்பட்ட கட்டளை என்னென்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள். அப்போ நீ உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய நோக்கம் எல்லாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய நீதி, அதை நான் செய்யணுங்கிறதுலே நீ அக்கறையாயிரு. உனக்கு என்ன கொடுக்கணுங்கிற குறித்து நீ கவலையப்பட வேண்டாம். இட் வில் ஆட்டோமேட்டிக்லி ஃபாலோ. அது ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் நம்ம என்ன செய்கிறோம், அதை விட்டுறோம். நம்ம ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு தான் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பூட்டுக்கும் ஒரு சாவி இருக்கிறது போல் தேவனுடைய ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும்னா அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒரு கட்டளைகள் இருக்கிறது. த கண்டிஷன்ஸ், அமர்மையானவர்களே, ஒரு நிபந்தனைகள் இருக்குது. அதை நிறைவேற்றும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்ய வேண்டியதை செய்வார். அதை யார் நம்ம போய் கேட்க வேண்டியதே இல்லை. நீங்கள் செய்யுங்கலாம் நம்ம சொல்ல வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்கு வித்தியாசமான நோக்கங்கள் உண்டு. சில பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போவாங்க அப்படின்னாக்கும், எப்படியாவது பாஸ் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு போயிடணும். நான் இப்போ 10ல் இருக்கிறேன், 11க்கு போகணும், 11 முடிச்சு அப்பா 12க்கு போயிட்டேன், 12ல் முடித்து எப்படியாவது அடுத்து வெளியேறிடணும் அல்லது காலேஜுக்கு போகணும். அதாவது ஒரு படித்து பாஸ் பண்ணணுங்கிற நோக்கத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போகிறவங்க. இன்றைக்கு நிறைய இடங்களில் சுவிசேஷம் எப்படி அறிவிக்கப்படுகிறதுனா, நம்ம எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும். இதை பாஸ் பண்ணுறது மாதிரிக்கே, இந்த பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் படிக்கும்போது எப்படி படிப்பாங்கன்னா, இந்த கேள்வி பரீட்சைக்கு வருமா, இது முக்கியமான கேள்வியா அப்படின்னா அதை படிச்சிடணும், அவ்வளோதான். மினிமம் பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 40 மார்க் வேணும் அல்லது 35 மார்க் வேணும்னா அதை பெறுவதற்கு நான் என்ன வழி, என்ன செய்யணும், எதையெல்லாம் படிக்கணும், அப்படியே இருப்பாங்க. அதை படித்தாச்சுன்னா ஓகே போதும், நான் பாஸ் பண்ணிடுவேப்பா போதும். ஆனால் சில பிள்ளைகள் எப்படி படிப்பாங்கன்னா, என்னுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும், நான் நல்ல மதிப்பெண்கள் எடுத்து நல்லா பாஸ் பண்ணாதான், எல்லா பாடங்களையும் படித்தாதான் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அல்லது நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிக்கிறாங்க. பாருங்க, ஒரே பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளுக்குள்ளே 2 நோக்கம் இருக்குது. ஒன்று எப்படியாவது பாஸ் பண்ணிடணுங்கிறதுக்காக போகிறது. இன்னொரு சாரார் எப்படியாயிலும் நான் நல்ல எதிர்காலம் அமையணும், அது வேலைக்கு போகிறோமோ தொழில் செய்கிறோமோ, அல்லது பெண்கள் எல்லாம் படிக்கிறாங்க, அவங்க திருமணமாகி நிறைய பேர் வேலைக்கு போகிறதில்ல, ஆனாலும் கூட அது அவருடைய பிள்ளைகளுக்கும் அவருடைய வாழ்க்கைக்குமே கண்டிப்பாக அந்த கல்வி பிரயோஜனமாக தான் இருக்கும். அதனால் யாரெல்லாம் பாஸ் பண்ணால் போதும் அப்படின்னு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் பாஸ் பண்ணலாம், ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையை கொண்டு வராது. சபைக்கு வர்றவங்களும் அது மாதிரி நோக்கத்தில் வர முடியும். நான் எப்படியாவது பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும், அதுக்கு நான் என்ன செய்யணும், மினிமம் நான் மனம் திரும்பி ஞானஸ்தானம் எடுத்து சபைக்கு வந்துட்டால் போதும், அல்லது இதெல்லாம் முக்கியமான காரியம் அதுக்கு மட்டும் கீழ்ப்படிஞ்சால் போதும். ஆனால் நான் தேவனுடைய சாயலை அடையணும், தேவனுடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வரணும், இதுதான் மெய்யான தேவனுடைய நோக்கம். நம்மை படைத்து ரட்சித்த நம்முடைய தகப்பனுடைய நோக்கம் என்னென்னா, அவருடைய குமாரனுடைய சாயலை அடைய வேண்டும். அப்போ தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு யாரெல்லாம் கரிசனையோடு இருக்கிறார்களோ அவர்கள் குறைந்தபட்சம் நான் என்ன செய்யணும், நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்யணும், பரலோகம் போகிறதுக்கு என்ன செய்யணும், இது நம்முடைய நோக்கமாக இருக்கவே கூடாது. நான் முழுக்க முழுக்க நான் என் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிடணும், அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கணும்.
அப்படி இருக்கிறவங்க வந்து எல்லா காரியங்களையும் இது பாவமா பாவம் இல்லையான்னு பார்க்க மாட்டோம். இது தேவனுக்கு பிரியமா பிரியம் இல்லையா, இந்த காரியத்தை நான் செய்வதனால தேவனுடைய நாம மகிமைப்படுமா அல்லது அவருக்கு மகிமை குறைச்சல் வந்து விடுமா, இப்படி தான் யோசிக்கணும். அப்போ 100க்கு 100 வாங்கணுங்கிற எண்ணத்தோடு பள்ளிக்கு போகிற பிள்ளைகள் வந்து 98 வாங்கினா கூட சந்தோஷமாக இருக்காது. நான் பார்த்துருக்குறேன், இதே சபையில் இருந்த பிள்ளைகளை நான் வித்தியாசமாக பார்த்துருக்கேன். அவங்க 12th அல்லது 10th கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதும்போது ரிசல்ட் வரும்போது ஒரு சில சமயங்களில் வந்து அதிக மதிப்பெண்கள் எடுத்த பிள்ளைங்க 98 வாங்கியிருப்பாங்க, 97 வாங்கியிருப்பாங்க. அந்த பிள்ளைகள் வந்து துக்கத்தோடு இருப்பாங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி கூட மாமா பாஸ் பண்ணிட்டேன்னு கூட சொல்ல மாட்டாங்க. நம்மளாம் கேட்கணும் என்னாச்சு அப்படின்னு. ஆனால் 45 மார்க் எடுத்திருப்பாங்க, பாஸ் பண்ணியாச்சுனாக்கும் திடீர்னு ஃபோன் பண்ணுவாங்க, மாமா நான் பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு. தே ஆர் வெரி ஹாப்பி. ஏன்னா அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. நான் பாஸ் பண்ணால் போதுங்கிறது அவங்க எய்மே. பாஸ் பண்ணியாச்சுன்னு அடுத்த வருஷம் அடுத்த இதுக்கு போயிடலாம். 2 பிள்ளைகளும் ஒரே வகுப்பில் தான் போய் படிப்பாங்க. இப்போ 11th 10th வந்து இப்போ 45 மார்க் எடுத்து பாஸ் பண்ண பிள்ளையும் 11th எடுத்து அதே கிளாஸில் தான் இருக்கும். 98 எடுத்துகிட்டு அழுதுகிட்டு இருக்கோம் அந்த பிள்ளை. ஐயோ 2 மார்க் போச்சே, எதில் விட்டேன்னு தெரியலையே, நான் 100க்கு 100 கிடைக்கன்னு படித்தேனே, கஷ்டப்பட்டனே. அந்த பிள்ளையும் அதே வகுப்பில் தான் போய் படிக்கும். அதே மாதிரி பரீட்சை எழுதி முடித்து வெளியே வரும்பொழுது 12th முடிச்சுட்டு அடுத்து காலேஜுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 40% எடுத்து பாஸ் பண்ண பிள்ளை வந்து ஆர்ட்ஸ் காலேஜில் கூட இறங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த 98, 100 இப்படி எடுத்த பிள்ளைகள் வந்து அதுக்கு நல்ல கல்லூரியில் இடம் கிடைக்கும், கேட்குற பாடம் கிடைக்கும், படிச்சுட்டு அதுக்கு பின்னாடி அவங்க நல்ல வேலைக்கு போவாங்க, நல்ல எதிர்காலம். எதுக்கு சொல்லுவாருன்னா, ஒரே வகுப்பில் இருக்கிறோங்கிறது முக்கியம் இல்லை, நம்முடைய நோக்கங்கள் என்ன இருக்குது. தேவன் நம்மளை படைச்ச தேவன், நம்மை அழைத்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது எப்படியாவது இவன் வந்து பரலோகம் வந்துடணும்ப்பா, நீ அங்கே வந்து சேர்ந்துரு, அது இல்லை. இன்னைக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்படுறது அப்படி தான், எப்படியாவது பரலோகம் வந்துடுங்க, எப்படியாவது நீங்கள் ரட்சிக்கப்படணும், அது நல்லது தான். பாஸ் பண்ண பிள்ளை தானே 90 100ன்னு வாங்க முடியும். 100 90ன்னு எய்ம் பண்ணுறவங்களுக்கு 40 பற்றி கவலையே பட வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பாருங்க, அதைத்தான் இங்கே தேவன் சொல்லியிருக்கிறாரு. புசித்தாலும் சரி குடித்தாலும் சரி எதை செய்தாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமான்னு நீ பாரு. ஒரு காரியத்தை செய்யும் பொழுது உன் நோக்கம் எப்படி இருக்கணும்னா, இந்த மாதிரி நான் பேசினால், இந்த மாதிரி நான் நடந்தால், இந்த மாதிரி இந்த காரியத்தை செய்தால் தேவனுடைய நாமம் மகிமைப்படுமா. அநேக நேரங்களில் நம்முடைய பேர் மகிமைப்படணும்னு நினச்சோம்னா தேவனுடைய பேர் மகிமைப்படாது. நம்ம அநேக நேரங்களில் பணக்காரனாகணும், அதன் மூலமாக எனக்கு ஒரு மகிமை வரும், அல்லது வந்து நல்லா படித்து என்னுடைய பேர் பெருமைப்படணும் அப்படின்னு நினச்சோம்னா அதில் தேவனுடைய பேர், ஏன்னா அதில் பெருமை சேர்ந்தே வந்துடும். நாம் வந்து வசதியை தேடுறோம், வசதி வந்துருச்சு, உலக இன்பங்களை அனுபவிக்க நினைக்கிறோம், இதுக்காக கூட தேவனை தேட முடியும். இன்றைக்கி தேவனை தேடக்கூடிய நிறைய பேர் உலகத்தில் உள்ளவங்க வந்து பணம் கிடைக்கணும், வியாதியிலேருந்து சுகம் கிடைக்கணும், அல்லது நான் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் கோர்ட்டு கேஸில் ஜெயிக்கணும், அல்லது இடத்த வாங்கணும், கட்டணம் கட்டணும், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான நோக்கங்களில் இந்த உலகத்துக்காக தேவனை தேடுகிறார்கள். வேதம் சொல்லுகிறது 1 கொலோசியர் 3ஆம் அதிகாரத்தில், இம்மைக்காக மாத்திரம் தேடாத. 1 கொரிந்தியர் 15:33 நினைக்கிறேன், இம்மைக்காக மாத்திரம் தேவனை தேடினால் எல்லா மனிதர்களை காட்டிலும் நீங்கள் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்பீங்க. அப்போ எதுக்காக தேடணும்? மேலானவைகளை தேடு, பரலோகத்தில் இருக்கிற மேலானவைகளை தேடு. இங்கே இருக்கக்கூடிய சொத்து சுகம் பணம் காரு பங்களா நகை எதுவுமே பரலோகத்துக்குள்ள வேல்யூவே கிடையாது. தங்கமெல்லாம் அங்கே வந்து வீதியில் காலுக்கு கீழே தேவன் வச்சிருக்கிறார் அப்படின்னு எழுதியிருக்கு பைபிளில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தில் மேன்மையாக எண்ணப்படுவதெல்லாம் தேவனுடைய பார்வையில் அற்பமானதும் அருவருப்புமாக இருக்கிறது. தேவனுடைய பார்வையில் மேன்மையாக இருக்கிறது உலகத்தின் பார்வையில் அற்பமாக எண்ணப்படுகிறது. நம்ம அருள் கிருபை தயவு இரக்கம் நீதி அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க, நம்ம போய் சொல்லக்கூடாது, உண்மையாக இருக்கணும். உலகத்தில் உள்ளவன் நம்மளை பைத்தியமாக நினைப்பாங்க, நீ ஒரு பைத்தியக்காரன்டா, நீ என்றைக்குமே உருப்பட மாட்டான்டாம்மா. அவர்களுடைய பார்வையில் உருப்படுறதுனா என்ன? பணம் சம்பாதிக்கிறது, இடம் வாங்கிறது, சொத்து சேர்க்கறது, இதுதான் உருப்படுறதுன்னு சொல்லுவாங்க. அதைத்தான் அவங்க மேன்மையாக எண்ணுவாங்க. அவர்களுடைய நம்முடைய நோக்கம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் யோசிச்சு பாரு. சபைக்கு வரக்கூடிய நம்ம குறித்து தேவனுடைய நோக்கம் என்ன? தேவன் நம்ம எதற்காக அழைத்திருக்கிறார்? எப்படியாவது பரலோகம் வந்திருப்பா அப்படின்னு அழைக்கலை. அவர் அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 8ஆவது அதிகாரம் 29ஆவது வசனம் இங்கே எழுதியிருக்கு. ரோமர் 8 வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு 28ஆவது வசனம்,
சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அடுத்து, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே தம்முடைய குமாரன், அதாவது பிதாவாகி தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, முதல்ல ஒரே பேரான குமாரனாக இருந்தார். இப்பொழுது அநேகம் சகோதரர்கள் அவருடைய நாமத்தினாலே பிள்ளைகள் ஆகிவிட்டபடினாலே இப்பொழுது அவர் முதற் பேரானவராய் இருக்கிறார். அடுத்து வாசிங்க. தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ, எவர்களையெல்லாம் தேவன் முன் அறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதனால தேவன் நம்மளை அழைத்திருக்கிறாராம்? தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய தெய்வீக சாயல், டிவைன் நேச்சர், அதை அடையும்படி தான் தேவன் நம்மை முன்குறித்திருக்கிறார். இதெல்லாம் ஏற்கனவே நம்ம கேட்ட பிரசங்கம் தான், புதுசு ஒன்றும் கிடையாது. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறதா? தேவனுடைய நோக்கம் என்னன்னா, என்னுடைய முதற் பேரான குமாரன், ஏற்கனவே ஒரே பேரான குமாரனாக இருந்தார், இப்பொழுது நம்மெல்லாம் அவருக்கு குமாரர்கள் ஆன பின்னாடி அவர் முதற் பேரான குமாரனாக மாறிட்டார். நம்மெல்லாம் அடுத்தடுத்த பிள்ளைகளா, ரெண்டாவதா மூணாவதா, அப்படி எத்தனையோ பிள்ளைகள் அவருக்கு இப்போ இருக்கிறாங்க, சகோதரர்களும் சகோதரிகளும். அவர் என்ன விரும்புகிறார்னா, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த பொழுது அவருடைய நோக்கம் எல்லாம் உம்முடைய சித்தம் செய்யணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். யோவான் 8:29 ஆண்டவர் சொல்கிறாரு, நான் எப்பொழுதும் பிதாவுக்கு பிரியமானதையே செய்கிறபடினால் அவர் என்னை தனியே இருக்க விடுவதே இல்லை. தேவன் நம்மோடு கூட இருந்தா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புயலடித்த படகுல இருந்தார். முதல்ல சீஷர்கள் பயந்தார்கள். அப்புறம் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோம் அப்படின்னு கத்துனாங்க. ஆண்டவர் என்ன செஞ்சார்? அவர்களை காற்றையும் கடலையும் அதட்டி அவர்களுக்கு ஆறுதல் தந்தார். அப்பொழுது அவர்கள் சந்தோஷப்பட்டார்கள், அவருடைய மகிமையை கண்டார்கள். நாம் எப்பொழுதும் நம்முடைய நோக்கமெல்லாம் எப்படியாவது தேவனை மகிமைப்படுத்திடணும். நான் வரவு செலவு பண்ணக்கூடிய விஷயத்தில், என் பேச்சில், என் வார்த்தையில், என்னுடைய நடத்தையில் என்னை காண்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:16 அப்படி தான் வாசிக்கிறோம். ஆண்டவர் போதித்த வார்த்தை இது. மத்தேயு 5:16 வாசிங்க. இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. இந்த உலகத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிற தேவனை அறியாத ஜனங்கள் ஒன்று நம்ம நற்கிரியைகளை செய்யும் பொழுது நம்முடைய நடத்தையை பார்த்து, நம்ம வரவு செலவு பண்ணுற விதம், பணத்தை சம்பாதிக்கிற விதம், பணத்தை செலவழிக்கிற விதம், நாம் எதை அனுபவிக்கிறோம், எப்படி அனுபவிக்கிறோம், நாம் எல்லா காரியத்திலையும் ஆண்கள் பெண்கள் பழகக்கூடிய விதம், எல்லா நடத்தைகள் செய்முறைகள் எல்லாவற்றிலையும் ஜனங்கள் நம்மை பார்த்து ஒன்று தேவனை, இவர்கள் கிறிஸ்தவர்களா, பரவாயில்ல, எவ்வளோ ஒழுக்கமுள்ளவர்களாக இருக்கிறாங்க, எவ்வளோ நல்லவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு தேவனை மகிமைப்படுத்த முடியும். அல்லது இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க, ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 23-24 வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 2:23-24. நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? பாருங்க, நம்ம சில நேரங்களில் சபையை குறித்து மேன்மை பாராட்டுறோம், சத்தியத்தை குறித்து மேன்மை பாராட்டுறோம். நான் உலகத்தான் அல்ல, அவங்கெல்லாம் உலகத்தார், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன்லாம் சொல்கிறோம். இப்படி நியாயப்பிரமாணம் என்பது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் உள்ளது. நாம் இப்போ நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் இல்லை. ஆனால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்கிறோம், சபைக்கு வர்றோம், இல்லை சபையை குறித்து சத்தியத்தை குறித்தெல்லாம் நம்ம மேன்மை பாராட்டுறோம். இப்படி சொல்லுகிற நாம் 24வது வசனம், எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் பிரஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறது. பார்த்தீங்களா? எழுதி இருக்கிறபடி எஸ்ஐயா 52:5, எசேக்கியேல் 36:20 எழுதியிருக்கு பழைய ஏற்பாட்டில். எழுதி இருக்கிறபடி உங்கள் மூலமாக புறஜாதிகளுக்குள்ளே, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்குள்ளே தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறதே. பாருங்க, இப்போல்லாம் செய்தித்தாளில் சில நேரங்களில் படிப்பேன், கடத்தல் செஞ்சவங்க, ஏமாத்தினவங்க, திருடினவங்க, கொள்ளையடித்தவங்க, கொலை செஞ்சவங்க, இவங்க லிஸ்ட்டில் எல்லாம் செய்தித்தாளில் பேப்பர் வரல. செய்தித்தாளில் அந்த செய்தி வரும்பொழுது அது என்ன பேர் போட்டிருக்குன்னு பார்த்தோம்னா, நிறைய சமயங்களில் கிறிஸ்துவருடைய பேர் இருக்கு. ஏமாத்தினவங்க, பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தினவங்க, அல்லது திருடினவங்க, கொலை செஞ்சவங்க, ரவுடிகள், இந்த லிஸ்ட்லாம் கிறிஸ்துவரோட பேர் இருந்துச்சுன்னா எனக்கெல்லாம் உண்மையிலே சொல்கிறேன், மனசுக்கு ரொம்ப வேதனையாக இருக்கும். இதுதான் அந்த வசனம். எழுதி இருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூசிக்கப்படுகிறதே.
இதுதான் நமக்கும் அருமையானவர்களே. நம்ம ஒருவேளை கொலை செய்யாமல் இருக்கலாம், திருடாமல் இருக்கலாம், விபச்சாரம் பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்கள் பெண்கள் பழகக்கூடிய விதம், நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், பொய் சொல்கிறவங்க, ஏமாத்துறவங்க, பணத்தை வாங்கிட்டு ஃப்ராட் பண்ணுறவங்க, வாங்கல் கொடுக்கல ஏமாத்துறவங்க, தொழிலில் ஏமாத்துறவங்க, தந்திரமாக நடந்து சில நேரங்கள் நான் பார்த்துருக்கேன். பிரதர் சபைக்கு போகிறாங்கன்னு நினச்சி நான் இப்படி செஞ்சிட்டேன் பிரதர். சகோதரர் அவர் சொன்னார், ஒரு கிறிஸ்டியன் வக்கீல் பிரதர், வேறு சர்ச்சுக்கு போகிறவர், ஒரு வீடு வாங்கி தரேன்னு சொன்னார். 7 லட்ச ரூபா பணம் கொடுத்தேன். அவர் சொல்லி இப்போ பல வருஷங்கள் ஆயிடுச்சு. 7 லட்சங்கிறது அன்றைக்கி பெரிய தொகை. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வச்சுக்கோங்களேன், 15-20 வருஷம் கூட இருக்கும். கொடுத்துட்டேன். ஆனால் அவர் இன்னும் இந்தா தர்றேன் இந்த வாங்கிடுறேங்கிறார். ஐயா பண்ணி வீடு எனக்கு வாங்கி தர வேண்டாம், வீட்டெல்லாம் கொண்டு காமிச்சாராம், இந்த வீடு அப்படின்னு. இவர் அட்வான்ஸாக கொடுத்துட்டார் 7 லட்சம். அவர் நல்ல உயர் பதவியில் இருந்தவர். கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டை வாங்கி தரவே இல்லை. கடைசி வரைக்கும் இந்த பணத்தையாவது கொடுங்க அப்படின்னு சொன்னா, சரி இந்தா தர்றேன் அந்த தர்றேன்ட்டு ஏமாற்றிட்டே இருக்காரு. இப்போ பிரபாகர் கூட அப்படி சொல்லியிருக்கிறார், இடம் வாங்கி தர்றேன், பணம் வாங்கி தர்றேன். அல்லது பிஸ்னஸில் ஏமாத்துறவங்க, அவங்க பேரெல்லாம் கிறிஸ்தவ பேர். யோசிச்சு பாருங்க, தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுமா இல்லையா? இவர்களுடைய பேர் கிறிஸ்தவ பேர் இல்லாமல் வேற பேர் வச்சுக்கிட்டா பரவாயில்ல. சில பேர் நகைகளை கழட்டி இருக்கிறாங்க, நல்லது, கிறிஸ்தவர்களாக இருப்பது நல்லது. ஆனால் நகையை கழட்டிட்டு அவங்க வெளியில் அவர்களுடைய நடத்தை, வார்த்தைகள், குழாய் அடியில் சண்டை போடுறது, தெருச்சண்டை போடுறது, அல்லது தூஷணமான வார்த்தைகளை பேசுறது, அல்லது ஆண்கள் பெண்கள் வேசித்தனம், விபச்சாரம், நடத்தையில் ஒழுக்கம் இல்லாமல் நடக்கிறவங்க, கணவனுக்கு துரோகம் பண்ணுறவங்க, மனைவிக்கு துரோகம் பண்ணுறவங்க, குடிக்கிறவங்க, வெறிக்கிறவங்க, தொழிலில் ஏமாத்துறவங்க, இவங்கெல்லாம் சபைக்கு வர்றதுனாலையோ அல்லது கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனாலேயோ தேவனுடைய நாமத்துக்கு எவ்வளோ மகிமை குறைச்சல் வரும் யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு உலகத்தில் எப்படி ஆகி போயிடுச்சுன்னா, அவன் எந்த மதத்தை சேர்ந்தவன்லாம் கிடையாது, கிறிஸ்தவன்னா யோகியன்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ காரணம் என்னென்னா, பணம்னு வரும்பொழுது எல்லாமே ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, பணம்னா பிணம் கூட வாயை திறக்குமா, பிணம் கூட வாயை திறக்குமா. அப்படிதான் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பணத்தை கையாளக்கூடிய விதத்தில் நேர்மை இல்லாமல், உண்மை இல்லாமல் நடந்துக்கிறாங்க. லாபம் கிடைக்கும்னா சுய லாபத்துக்காக எடையில் ஏமாத்துறாங்க, தரத்தில் ஏமாத்துறாங்க, வார்த்தையில் ஏமாத்துறாங்க, வாங்கல் கொடுக்கல ஏமாத்துறாங்க. எல்லாமே சுயநலம். எனக்கு லாபம் கிடைக்குமா, தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் வருமே, அதெல்லாம் பார்த்துக்கணும். எனக்கு பேர் உண்டாகுமா, எனக்கு மகிமை உண்டாகுமா, எனக்கு லாபம் உண்டாகுமா, எனக்கு இதனால ஒரு இன்பம் கிடைக்குமா, மகிழ்ச்சி கிடைக்குமா, சந்தோஷம் கிடைக்குமா, நானும் என்னுடைய குடும்பமும் நல்லா இருக்கலாமா, அடுத்தவன் எப்படி போனால் போகட்டும். இப்படிப்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்வதனால தான் தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, நல்ல சத்தியத்தை அறிஞ்சிருக்கோம், நல்ல சபைக்கு போகிறோம்னு சொல்கிறவங்களோ அல்லது நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறவங்களுக்கோ தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ எதை செய்தாலும் சரி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படி செய். நீ செய்யக்கூடிய ஒரு காரியம் ஒருவேளை பாவம் இல்லாமல் கூட இருக்கலாம், சில நேரங்களில் பாவம் இல்லாத காரியமாக இருக்கலாம். பவுல் சொல்கிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு உரிமை உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது, ஏன்னா நான் தேவனுடைய மனுஷன். இப்படிதான் அருமையானவர்களே, உடுத்துற விதத்தை எடுத்துக்கங்க. நீங்கள் எப்படி வேணாலும் உடுத்தலாம். இந்த நாட்டில் உள்ள சட்டத்தின்படி பாருங்கள், சில இடங்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன், பெண்கள் ஆண்கள் ஃபுல் கம்ஸ் போடுவாங்க, பெண்கள் இப்படியே கட் பண்ணி போடுறாங்க. ஆம்பளைங்க முண்டாப்படியும் போடுறாங்கல்ல, அது மாதிரி நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், நிறைய இதுகளெல்லாம் பார்க்கலாம். ஆண்கள் ஃபுல் கம்ஸ் போடுறாங்க, முழு உடலாம் மறைக்கிற மாதிரி போடுறாங்க, பெண்கள் அப்படி போடுறாங்க. இப்படி போட இங்கே இருக்கிற பெண்களுக்கு உரிமை இல்லையா? உரிமை இருக்கா இல்லையா? யாராவது சட்டப்படி உங்களை கைது பண்ண முடியுமா? அது தப்புன்னு சொல்ல முடியுமா? முடியாது. யூ ஆர் ரைட். லெகின்ஸ் போடுறாங்க, அல்லது அரைகுறையாக ஆடை உடுத்துறாங்க, டைட் பேண்ட் ஷர்ட்டு, அல்லது சால்வை போடாமல், அல்லது துப்பட்டா போடாமல் அவங்க அங்கே அவயவங்கள் தெரியும்படி டைட்டான சட்டை உடையெல்லாம் உடுத்திக்கிறாங்க. அதை செய்கிறதுக்கு நமக்கு உரிமை இல்லையா? எல்லாருக்குமே உரிமை இருக்குது, யார் நம்மளை தடுக்க முடியாது. பட் யோசிச்சு பாருங்கள், இச்சைக்கு இடமாக நீங்கள் உடம்பை பேணும் பொழுது இன்னொருவன் பாவம் செய்வதற்கும் உங்களுடைய
உடையை பார்த்து, உங்களுடைய நடையை பார்த்து, உங்களுடைய பேச்சை பார்த்து, உங்களுடைய பார்வையை பார்த்து இன்னொருவன் இடரல் அடைகிறான் என்று சொன்னால், ஒரு ஆணோ அல்லது ஆண்கள் நடக்கக்கூடிய விதத்தினால பெண்களோ இடரல் அடைகிறாங்கன்னா தேவனுடைய நாமத்துக்கு மகிமை குறைச்சல் உண்டாகதா? வேதம் என்ன சொல்லுகிறது? உன் உடம்பை கூட நீ இச்சைக்கு இடமாக பேணக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள். நீ உடை உடுக்கும்போது இயேசு உன்னோடு கூட சந்தோஷமா வர முடியுமா? சிலர் உடை உடுத்தும் போது உங்களுடைய சொந்த தாய் தேப்பன்மாரிலே உங்க கூட வர்றதுக்கு வைக்கப்படுவாங்க. அவங்க உண்மையிலவர்களாக இருந்தா அவங்க அதே மாதிரி ஒரு வெளிச்சம் இல்லாமல் இருக்கிறாங்க, அல்லது அவங்க கடவுளுக்கு பயந்து நடக்காதவர்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தே டோன்ட் கேர். அவங்களே அந்த பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட உடையில வாங்கி கொடுப்பாங்க. அருமையானவர்களே, இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னா, பாருங்க, தானியேலும் அவனோடு கூட இருந்தவர்களும் ராஜாவுடைய பாதுகாப்பில் இருக்கும்போது அவர்கள் அடிமைகளாக இருந்தார்கள். அங்கே அவர்களுக்கு எல்லா விதமான உணவும் கொடுக்கப்பட்டது. ஆனால் தானியேலும் அவனோடு கூட இருந்தவர்களும் நாங்கள் மரக்கறியை மாத்திரம்தான் புசிப்போம் என்று சொல்லிவிட்டார்கள். அவர்களுக்கு விசாரணை கர்த்தனாக இருந்தவன் பயந்து போய், ஐயோ, ராஜா அவனுடைய தண்டனைக்கு நான் ஆளாக வேண்டியிருக்கும். சில நாட்கள் கழித்து ராஜா பார்க்கும் பொழுது உங்கள் முகம் வாடலாக இருந்துச்சுன்னு சொன்னால், ஏன் இவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலையான்னு கேட்பாரே என்று சொல்லும்போது அவர் சொன்னாங்க, நீங்கள் எங்களை சோதித்து பாருங்கள், மரக்கறி உணவு மாத்திரம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு நியாயப்பிரமாணத்தின்படி உணவுகள் கூட சில கட்டுப்பாடுகள் இருந்தது. மாம்சம் புசிக்கணும்னா ரத்தத்தை புசிக்கக்கூடாதுங்கிறது இப்பவும் இருக்குது, அப்பவும் இருக்குது. ஆனால் விரி குழம்பு உள்ளதும் அசை போடுகிறதுமா இருக்கக்கூடிய மிருகங்களினுடைய இதைத்தான் சாப்பிடணும். சில இதில் சாப்பிடக்கூடாது. லேவியராகமும் 11ஆம் அதிகாரத்தில் படித்து பார்த்தீங்கன்னா, அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீங்களேன்னு சொன்னார். ஏன் தெரியுமா? அவர்கள் தண்ணீரை கூட வடிகட்டுவாங்களாம். ஏன்னா அதில் கொசு கூட உள்ளே போயிடக்கூடாது. எதுக்கு அப்படி செஞ்சாங்க தெரியுமா? லேவியராகமும் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. வாசிங்க. ஒட்டக கறியை சாப்பிடுவாங்க. ஆனா வாசிங்க. அசை போடுகிறதும் விரிகுளம்புள்ளதுமானவைகளில் ஒட்டகமானது அசை போடுகிறதாயிருந்தாலும் அதற்கு விரிகுளம்பு இல்லாதபடியால் அது உங்களுக்கு அசுத்தமாயிருக்கும். பார்த்தீங்களா என்ன இருக்குங்க? ஒட்டகமானது விரி குழம்பு அசை போடாது, அதை சாப்பிடக்கூடாது. ஆனால் ஒட்டக கறியை இன்னைக்கு சாப்பிட்றவங்க இருக்கிறாங்க. சில பண்டிகைகளுக்கு சில குறிப்பிட்ட சமுதாயத்தில் உள்ளவங்க, சமுதாயம்னா புறஜாதியார் என்ன பண்ணுறாங்கன்னாக்கா ஒட்டக கறி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் அன்னைக்கு உள்ள மனிதர்களை பார்த்து அவர் சொல்லுவார். 23ஆம் வசனம் வாசிங்க. 22, 23 அதே இதில், வெட்டுக்கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் சோலையாம் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் அர்கோல் என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் ஆகாபு என்னும் கிளி ஜாதியாய் இருக்கிறதையும் நீங்கள் புசிக்கலாம். பறக்கிறவைகளில் 4 காலால் நடமாடுகிற மற்ற யாவும் உங்களுக்கு அருவருப்பாய் இருப்பதாக. பாருங்க, கொசுவை ஏன் வடிகட்டினாங்கன்னா, பறக்கிறவையில் என்ன செய்யக்கூடாது, 4 நாள் நடக்கிறதெல்லாம் அருவருப்பு. அப்போ கொசுவுக்கு எத்தனை கால் இருக்கு? கொசு உள்ளே வந்துடக்கூடாதுன்னு வடிகட்டினாங்க. தண்ணியை வடிகட்டி தான் சாப்பிடுவாங்க, நல்லதுதான். ஆனால் ஒட்டகத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு தானே போட்டிருக்கு. ஆனால் அதை விழுங்குறாங்க. அதுதான் ஆண்டவர் சொன்னார், கொசுவை வடிகட்டி, கொசு இல்லாமல் வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்குறீர்கள். சின்ன விஷயங்கள்லாம் நீ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறாப்பா, தசமம் கொடுக்கறது, காணிக்க கொடுக்கறது. ஆனால் பெரிய விஷயத்தில் நீ கோட்டை விட்டுறியே, கொசுவை வடிகட்டுற, ஒட்டகத்தை விழுங்குறியே, ஒட்டகத்தை சாப்பிடலாமா? இப்படி தான் ஆண்டவர் சொன்னார். அருமையான இன்னைக்கு அநேக காரியத்தில் இப்படி தான் சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம ரொம்ப கரெக்டாக. எதுலாம் சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பூ வைக்கக்கூடாது, நகை போடக்கூடாது, எல்லாம் கரெக்டு, நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் பெரிய விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டோம்னா, புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்? ஒரு சிறிய இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. வெளிப்படையாக செய்கிற காரியங்கள்ல தான் நம்ம கவனமாக இருக்கிறோம். ஆனால் உன் இருதயத்துக்குள்ளே நீ இச்சையோடு பார்க்கிறாய், கோவப்படுகிறது. ஆண்டவர் சொன்னார், கொலை செய்கிறது தான் பாவம்னு பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கு? தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோவித்துக் கொள்கிறவன் எரி நேரத்துக்கு பாத்திரனா இருக்கிறான். கோவப்படுறது குறித்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கிறதே இல்லை. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயன் பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்ன எழுதியிருக்கு? ஆம் என்றால் ஆம், அல்லவென்றால் பண நஷ்டம் வரும்னு சொன்னால் பொய் சொல்கிறத பற்றி நம்ம யோசிக்கிறோம். தந்திரமாய் பொய் சொல்லலாமா என்று கூட நம்ம யோசிக்கிறோம். இப்படிதான் அருமையானவர்களே, நம்ம அநேக நேரங்களில் உலகத்தில் உள்ளவர்களைப் போலவே நாம் நடந்து கொள்வதனால தேவனுடைய நாமம் நம் மூலமாக, கிறிஸ்தவர்கள் மூலமாக, ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுவவர்கள் மூலமாக அது என்ன செய்யுது? தேவனுடைய நாமம் தூசிக்கப்படுகிறது.
அப்போ நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும், அது பேச்சோ, உடையோ, உணவோ, அல்லது வேற எந்த காரியமோ, பிஸ்னஸ், வாங்கல் கொடுக்கல், ஆண்கள் பெண்கள் பழகிற விஷயம், எல்லாத்துலேயுமே எனவே அருமையானவர்களே, நாம் இப்போ தீர்மானம் எடுப்போம். நான் பாஸ் பண்ணால் போதும்னு சர்ச்சுக்கு வரக்கூடாது. எப்படியாவது பரலோகம் போனால் போதுங்கிறது என் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் என்னை உங்களை அழைத்த தேவனுடைய நோக்கம் அது அல்ல. அதனால தான் இங்கே இயேசுவை போல மாறும்னு எழுதி வச்சுருக்கோம். அதனால் உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களை பார்க்காதீங்க. அவர்கள் பேர் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம், அல்லது இந்த வெளிச்சம் இல்லாதவர்களாக இருக்கலாம். நமக்கு ஒரு வெளிச்சத்தை தேவன் தந்திருக்கிறார். நம்மை அழைத்த தேவன் நாம் எதை செய்தாலும் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எனவே ஜாக்கிரதையாக இருப்போம், மனம் திரும்புவோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.